அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமவே. குருவினுடைய நல்ல ஆசைகளுடன் இன்றைய பதிவு. எலெக்ஷன் தொடங்கிடுச்சு. இன்னும் அங்கங்கே கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு சமூக ஆர்வலராகவும் இந்துக்களினுடைய ஒரு மனதாகவும் பிரதிபிம்பமாகவும் நான் ஒழிக்க கடமைப்பட்டிருக்கேன். அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய எண்ணற்ற நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்கள மட்டும் இல்லை, பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்துக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சிலர் கொள்கை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடின் காரணமாக நீங்கள் வேற ஒரு கட்சிகளுக்கு வாக்களிப்பது உண்டு. அதனால் நான் திரும்ப சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்துக்களுக்கு ஓட்டளிங்க. இந்துக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு வச்சுட்டு போன கோயில்கள், குளங்கள், நீர், நிலம், மணல், மலை, இதையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தயவு செஞ்சு நம்முடைய தாய் மண்ணை மீட்கணும், நமக்கான அரசு அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்துக்களுக்கு வாக்களிங்கள். இதை தாண்டி வருகிற 25/3/2026 வளர்பிற அஷ்டமி அன்றைக்கி தினம் புதன்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம் அன்றைய தினம் மாலை 6 மணி அளவில் முடியாத்தம் தங்க நகர் சக்தி மாதா தலைமையில் இங்கே பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை நடைபெற இருக்குது. அதனால் பொறுப்பாளர்களும் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன். இதை தாண்டி அங்கே வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சட்ட ஆலோசனை மையம் போட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு தேவைப்படுறவங்க கட்டாயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது இலவசமாக உங்களுடைய கருத்துக்களை அவங்க பகிர்ந்துப்பாங்க. ஏன் இலவச சட்ட ஆலோசனை மையம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இன்றைக்கு பணம் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் சட்டத்தை விலைக்கு வாங்கிறதுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள், பாமர மக்கள் அவங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத போகுது. ரெண்டாவது, சட்டம் இன்றைக்கி உங்களுக்கு கோர்ட்டுக்கு போனாலே 10 வருஷம் 5 வருஷம் கேஸ் எடுக்கும்பா, அங்கே யாருப்பா போகிறது, ஒரு ஸ்டேஷன் போனால் அங்கே பயமாக இருக்குது, சூழல் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் அவங்கள நம்ம தெளிவுபடுத்தணும். அப்படின்றதுனால தான் இந்த சட்ட ஆலோசனை மையம் நம்ம போடுறோம், ஃப்ரீயாக போடுறோம். இடம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நடத்துகிறோமோ அந்தந்த இடத்துல நம்ம இடம், தேதி இதெல்லாம் கட்டாயம் போடுவோம். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வழக்கறிஞர் டீம் ஒரு 4 பேர் இருக்காங்க இந்த குடியாத்த பகுதியில். முதல்ல அவங்கள வச்சு தான் போடுவோம். பிற மாவட்டங்களில் அடுத்து இங்கே எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அடுத்த மாவட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய சூழலில் இருக்கோம். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதை தாண்டி அன்பு சொந்தங்களே, இந்து சொந்தங்களே, இந்து சமுதாய சொந்தங்களே, அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதம் வணங்கி, நம்முடைய எந்த கட்சி உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் அப்படி சொன்னால், ஏன் நான் ஒரு கட்சியினுடைய சாராம்சத்தை பற்றி நம்ம பேசலை அப்படின்னா, அப்படி நம்ம ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டில் நம்ம கிடையாது. அதனால தான் நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. இந்துவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்துக்களை ஆதரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சொந்தமானதும் கூட. அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்கலாம். இதே நீங்கள் ஒரு கிறித்தவங்களாக இருக்கிறீங்க, ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னா, அவங்களுடைய ஒரு முஸ்லீம்னா உங்களுடைய மசூதியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இதே ஒரு கிறித்தவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க போகிறாங்க. ஆனால் ஒரு இந்து தான் ஒரு இந்துவுக்கு தான் வாக்களிக்கணும், இந்துவை ஏற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் நம்முடைய ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி
எந்த ஒரு இந்துவும் வந்து சொல்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பதிவை நம்ம இடுறோம். தயவு செஞ்சு இந்துவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கார்த்திக் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.